அம்மாவை உங்கள் அக்காவெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? ஆஹா. ஓகே ஓகே. உங்கள் அம்மா அக்கா தங்கச்சின்னா அக்கம் பக்கம் வீட்டில் விட்டுட்டு வந்துடுவீங்க அப்படி தானே? ஹாய் மணி. கட்லாம் மாத்துறாங்க. சாஃப்டா இருந்தா சரி வர மாட்டேங்குது. நம்மள போட்டு பேச வைக்கிறாங்க. வேற வழியே இல்லை. நைட்ல போட்டால் தான் பேட் கமெண்ட்ஸ் வருதுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா, பகல்ல சிவனேன்னு உட்காந்து சிவனேன்னு திருப்பி வச்சுட்டு பேசினா கூட வந்துடுறாங்க. எல்லாம் என்ன ஜென்மங்கடா? சோறு தான் திங்கிறீங்களா? வேற ஏதாச்சும் தான் சாப்பிட்றீங்களா? எப்படிதான் உங்க அம்மா உங்களெல்லாம் பெத்தாங்களா, கக்குனாங்களான்னு ஒண்ணுமே எனக்கு புரியல நானும். ஹலோ. அவசர அவசரமா வாமிட் தான் எடுத்திருப்பாங்க, பெற்றிருக்க மாட்டாங்க. நான் அறக்குறையா அறிவு இல்லாம இது கவிதையாப்பா? சங்கர், பட்டுக்கு இது வேணுமா? பட்டுக்கு இது வேணுமா? மம்மம்மு பட்டுக்கு அம்மம்மம் தரேன். ஏன் வாமிட் எடுத்துட்டாரா? நீ மேல மேல அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டே இருக்கடாடி. அவ்வளவுதான் சாப்பிட்டுட்டு அவதான் சாப்பிட்டு வேற லெவலுக்கு வேற லெவல் போட்டாரா? தூங்கணும் தூங்கணும். நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. ஹாய் தினகரன், ஹலோ, காலை வணக்கம். வணக்கம். பட்டு மம்மு வேணுமா? சூடா இருக்கு பட்டு. அம்மா ஆறட்டும் தர பட்டு, ஆறட்டும் தங்கும். சிஸ்டர் இப்போதைக்கு பெரிய பிளான் இல்லை, ஒரு குட்டி பிளான் இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் வெளில போகலான்னு. அந்த புதுசாக வந்திருக்குல்ல பிரபாஸ் கல்கி படம், கல்கி மூவி, அது போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று மார்னிங் ஷோ இல்லாட்டி ஈவினிங் ஷோ இருக்குது. அதில் எது போகலாம், டிக்கெட் எப்படி இருக்கும்? 2-3 வாட்டி நாங்கள் ஏதோ 2-3 படத்துக்கு போகிறதுக்கு மாலுக்கு போவோம். போயிட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைனில் நிற்கிறதுக்கு நின்றுட்டு கடைசியில் தான் சிஸ்டர் செம்ம காமெடி என்னென்னா, பார்க்கிங்க்கு வந்து 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு மேலே போய் பார்த்தா டிக்கெட்டே கிடையாது. எல்லாம் புக்கிங் தான், எல்லாம் முடிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக நான் அது என்னது அரண்மனை 4 பார்க்கலான்னு பார்த்தோம். அதுவும் அப்படி தான் ஆச்சு, போய் பார்க்கவே முடியல. போயிட்டு பார்க்கிங்லாம் விட்டு எல்லாம் முடிச்சுட்டு வேஸ்ட்டு. படம் நல்லா இல்லையா? தங்கள் பேர் யாரோட பேரை கேட்குறீங்க? கிரேட்டிங். யாருக்காவது கல்கி போகாதீங்க, வீட்லயே நீங்க தூங்கலாம். தங்கம் சூடா இருக்கு தங்கம். யாருக்கு? என்னோட பேர் தான் கேட்டீங்களா? அப்ப நீங்க என்ன ஐடியா ஃபாலோ பண்ணல? ஸ்விம்மிங் என்னோட பேர். பட்டுமா சூடா இருக்கு தங்கம். போய் உங்க கப்பு எடுத்துட்டா போ. உனக்கு பழக்கமே பண்ண மாட்டேறப்போ கப்பு எடுத்து மம்மு குடிக்கலாம் போ. அதுல தேங்க்யூ ஸோ மச். எஸ்எஸ் பிரதர் இருக்காரு உங்களுக்கு. ஹாய். தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ் பிரதர். நல்லா இருக்கு. யார் அது? என் கணவர். வேற யார் அது? உங்க ஒய்ஃபா? அப்படியே கேட்க முடியும்? தூய தமிழில் கூறினேன். ஆஹா. ஹாய் பிரபு. ஸோ send any useful message. உங்களுக்கு பிடிச்சவங்க மேலே எவ்வளோ வேணால் கோவத்தை காட்டுங்க, ஆனால் வெறுப்பு மட்டும் காட்டிடாதீங்க, வெறுத்துடாதீங்க. நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தேன். அதில் இந்த லைன் வந்துச்சா? ஆக்சுவலாக இது நமக்கு தெரியும், பட் இன்னைக்கு பார்க்குறப்போ அழுது 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 கண்ணெல்லாம் தொடச்சு.
முக்காவாசி என் கண்ணு இப்படி இருக்கு. ரொம்ப தூங்குன மாரி இருக்கு பாருங்க. தூங்கல. அழுதுட்டேன்.